ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பின்னர் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் சார் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கு சார். ஊழல் யார் பண்ணாலும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படிலாம் விஜய் அவர்கள் சொன்னதால தகவல் இருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? இருந்தாலும் இந்த கான்டெக்ட்ல திடீர்னு இப்போ சொல்லணும். இன்னைக்கு கேபினெட் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த கேபினெட் மீட்டிங்கில் வச்சு விஜய் அவ்வாறு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதே போல் ஒரு சில அமைச்சர்கள் பேரை சொல்லி சும்மா இந்த ஆய்வுங்கிற பேரில் பண்ணிகிட்டு இருக்கிறது, அமைச்சர்கள் வேலை வெட்டி இல்லாமல் ரீல்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தப்புன்னு அவர் கண்டித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில அமைச்சர்கள் பேரை சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக கீர்த்தனா இவங்க இதே போல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இந்த லஞ்ச ஊழல் தொடர்பாக அவர் பேசியிருக்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. யாராவது லஞ்சம் வாங்கினா ஊழலில் ஈடுபட்டால் அவர்கள் அமைச்சர் பதவி பறிக்கப்படும், எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது எந்த கான்டெக்ட்ல நடந்திருக்கு, எந்த டைமிங்கில், அவர் சொன்ன டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ தான் பழனியில் ஒரு பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலம் கைமாறிய ஒரு சர்ச்சை ஓய்ந்திருக்கிறது. அந்த கோயிலுக்கு சொந்தமாக இருந்த ஒரு 1.4 ஏக்கர் நிலம் பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு சொந்தம். அந்த ஆசிரமத்துக்கு சொந்தமாக இருந்தாலும் அதனுடைய நிர்வாகம் எல்லாம் பழனி கோயில் தக்காருக்கு கீழே வருது. ஸோ பழனி கோயிலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆச்சரியம் என்னன்னா, அதை ஒரு சிலர் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க, பல தசாப்தங்களாக அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் பழனி அடிவாரத்தில் சன்னதி தெருவில் இப்படிப்பட்ட 1.4 ஏக்கர் நிலம், இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலம்ங்கிறது அறநிலையத்துறைக்கே தெரியாது. இத்தனை காலம் இவங்க அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு எந்த இடையூறும் அவர்கள் செய்யலை. அந்த நிலத்தை டேக் ஓவர் பண்ணணும்னு அறநிலையத்துறையும் நினைக்கல. ஆனால் இப்போ எந்த இடத்துல பிரச்சனை வந்தது அப்படின்னா, அதை அனுபவிச்சுட்டு வந்த ஒரு 2 பேர் ஏதோ ஒரு 2 பேருக்கு 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. மார்க்கெட்டில் அதனுடைய ரேட்டு 100 கோடி. 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வெறும் 2 கோடிக்கு அவங்க விற்கிறாங்க. கரெக்டாக விற்கிற அன்னைக்கு பழனியில் அந்த இதை செய்து கொடுக்க வேண்டிய, பத்திரப்பதிவை செய்து கொடுக்க வேண்டிய சார் பதிவாளர், சப் ரிஜிஸ்டர் விடுப்பில் வெளியில் போயிடுறார். அவர் என்னைக்கு விடுப்பில் போயிருக்காரோ அன்னைக்கு இது பதியப்படுகிறது. ஸோ இந்த பத்திரப்பதிவுக்குன்னே கொடைக்கானல்லேருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற சப் ரிஜிஸ்டரை மெனக்கட்டு வர சொல்லி பத்திரப்பதிவை கச்சிதமாக முடிக்கிறாங்க. இது முடித்ததோட மட்டுமல்ல, அங்கே இதுவரைக்கும் ஆணையராக இருந்தவர் இந்த பத்திரப்பதிவு முடிஞ்ச 2வது நாளில் பழனி கோயிலுடைய இணை ஆணையர் ப்ரமோஷன் கொடுக்கப்படுகிறார். அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. இவ்வளவும் நடக்கிறது. இந்த ஒரு பத்திரப்பதிவுக்காக எங்கே இருக்க கொடைக்கானல்லேருந்து ஆளை வர சொல்லி அவர் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணி, அப்படின்னா அந்த கொடைக்கானல்லேருந்து அவரை டெப்டேஷனில் வர சொன்னது யார்? அது மாவட்ட பதிவாளர் சசிகலான்னு பேர். இப்போது இது எல்லாம் அம்பலமாகி இப்போது அவங்க இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஜஸ்டின் இவரும் அதுக்கு போல் இந்த சசிகலா இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ கடைசியில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்ச் அவங்க அந்த பத்திரப்பதிவே ரத்து செஞ்சுட்டாங்க, அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த கோயில் சொத்து பாதுகாக்கப்பட்டு விட்டது. இப்போ நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடிக்கு 2 பேர் விற்றுருக்காங்க. வாங்கினவங்க யார்? இந்த வாங்கினவங்க பேர் ஏன் தெரியல? இன்னொன்று, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக மெனக்கட்டு கொடைக்கானல்லேருந்து ஒரு சப் ரிஜிஸ்டர் ஏன் இறக்குமதி செஞ்சாங்க? இதைத்தான் இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா இதுக்கு பின்னால் இருந்த பவர் சென்டர் யாரு அப்படின்னு கேட்க. அப்படின்னா இதன் மூலம் ஆதாயம் அடைய இருந்தவர்கள் யார்? இது ஆக்சுவலாக இதை டக்குன்னு கண்டுபிடிச்சு இந்து அமைப்புகள் பெரிய விஷயமாக்கிட்டாங்க. இதை எதிர்பார்க்கல. இது இந்து அமைப்புகள் இதை ஹைலைட் பண்ணாமல் போயிருந்தால் காதும் வச்ச மாதிரி இந்த சொத்தை அப்படியே கபலீகரம் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ என்னமோ நடந்திருக்கும்.
இது ஒரு பெருசாக்கி கோர்ட்டு கேஸுனானது ஒன்றுமே தப்பிக்க முடியல. இப்போ ரொம்ப யோக்கியமாக உடனே வேஷம் போட்டு டக்குன்னு அறநிலையத்துறையே கோர்ட்டுக்கு போகிற மாதிரி காட்டி அறநிலையத்துறை இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் இப்போது அந்த பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதில் மேலே இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய யாரோ சிலர் தான் ஆதாயம் அடைய முயற்சி செய்திருக்க வேண்டும். இல்லைன்னா உங்கள் பர்பஸுக்காக உங்களுடைய பத்திரப்பதிவுக்காக ஒருத்தரை எங்கேருந்தெல்லாமா கொண்டு வருவீங்க? இப்போ அன்றைக்கி சப்ரெஜிஸ்டர் லீவுனா ஒரு சாதாரணமாக நீங்கள் பத்திரம் பதிவு போகிறீங்க, சப்ரெஜிஸ்டர் லீவுனா சார் சப்ரெஜிஸ்டர் லீவுங்க நாளைக்கு தான் வருவார், நாளை கழிச்சு தான் வருவார், நீங்கள் அப்போ வாங்கல சொல்லணும். இன்னொருத்தர் டெப்டேஷனில் கொண்டு வந்து போடுறோன்னா அப்படின்னா எங்கேயோ ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஆட்சியில் இருக்கிறவருடைய அனுசரணை இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கக்கூடிய யாரோ சில விளையாடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இதுக்கு இடையில அங்கே இருந்த இணை ஆணையருக்கு உடனே ப்ரொமோஷன் கிடைக்குது. இந்த பத்திரப்பதிவு 2வது நாள். இதெல்லாம் யார் செய்ய முடியும்? அப்போ இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்த்தால் ஒரு சில பேர் அமைச்சர் ரமேஷை சந்தேகப்படுறாங்க. பட் அவர் சந்தேகத்துக்கு உரியவரா இல்லையான்னு நம்ம உறுதி செய்ய முடியாது, அதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் அவர் சந்தேகப்பட முடியும். ஏன்னா அறநிலையத்துறை சார்ந்த ஒரு விஷயத்துல இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்து அது இந்து அமைப்புகளால் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தின் தலையிட்டால் இப்போது கோர்ட் அந்த கோயில் நிலம் தப்பித்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ நீங்க ரமேஷை சந்தேகப்படுவதற்கு முகாந்திரம் உண்டு. அதுக்காக அவர் தான் தப்பு செஞ்சார் நான் சொல்ல. அப்படி சந்தேகப்படுறதுக்கு உரிமையும் உண்டு, முகாந்திரமும் இருக்கு. இந்த கான்டெக்ட்ல தான் விஜய் யாரேனும் ஊழல் லஞ்சத்தில் ஈடுபட்டால் அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விஜய் அவர்கள் இந்த கடுமை காட்டியிருப்பது வரவேற்கத்தக்கது, இது நல்ல விஷயம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இப்பவே பார்ட்டி கேடர்ஸ்லேயே மாவட்டம் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களே வசூல் வேட்டையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவங்க பார்ட்டி கேடர்ஸ் எல்லாமே புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த 5 வருஷம் தொடர்ந்து இருந்தால் அநேகமாக எல்லாரும் பணக்காரங்க ஆயிடுவாங்க, அது வேற விஷயம். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அவங்கவுங்க கழுத்தில் எவ்வளோ தடிமனுக்கு தங்கச்சங்கிலி மின்னுங்கிறதுல அப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம். பட் இப்போ எல்லாருமே சாமானிய நிலையில இருக்கிறவங்க. அப்போ திடீர்னு பணத்தையும் பதவி அதிகாரத்தையும் கண்டா, இப்போ மதுரையை சேர்ந்த ஒரு தாவேக்கா எம்எல்ஏ ஒரு அதிகார வரம்பு என்னங்கிறது கூட தெரியாமல் திடீர்னு எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்கள் ஃபைல்ஸோட என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி மதுரையுடைய ரூரல் எஸ்பிக்கு ஒரு எம்எல்ஏ கால் போட்டு பாரு அப்படிங்கிறார். அவங்க என்னன்னே தெரியலை. ஏன்னா விஷயமே தெரியாதவர்கள் பெரும்பாலும் நின்னாங்க தாவேக்கா சார்பில். மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னே தெரியாது. அவங்களுக்கு 2 கழகமும் வெறுத்து போச்சு. 3வது அவென்யூவா விஜய் வந்ததும் சரி 2 பேர் தான் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிட்டாங்களே, இந்த தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது விஜய் விசில், உடனே ஓட்டை போட்டு போயிட்டாங்க. இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் ஒருத்தர் நிற்கிறார் தாவேக்கா சார்பில். அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பாங்க. போனால் நாமினேஷன் பேப்பருக்குள்ள வேட்புமனு அதையே எதுவும் ஃபில்அப் பண்ண தெரியலை. அங்கே போய் உட்காந்துட்டு கொடுத்து அங்கே இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸரை நீங்கள் ஃபில்அப் பண்ணி தாங்கன்னு கேட்குறாரு. இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாதையா, நீங்கள் ஃபில்அப் பண்ணி அப்புறம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பாரோ என்னமோ, கடைசியில் அவர் ஜெயிச்சிட்டாருங்க. இத்தனைக்கும் அவருடைய அறிவாற்றல் என்னங்கிறது அந்த வீடியோ மூலம் அத்தனை பேருக்கு அம்பலமான விஷயம். ஆனால் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களாக தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இவர்களுக்கு தங்களுடைய அதிகார வரம்பு என்ன, தன்னுடைய செயல்பாட்டின் அளவு என்ன ஒன்றும் தெரியாது. ஆளாளுக்கு இப்போ மீட்டர் போட்டுக்கிட்டு இருக்கதான் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு விஜய் என்ன மெக்கானிசத்தை கை கொள்ள போகிறார், இதை எப்படி தடுக்க போகிறான்னு தெரியல.
இப்போ இது வந்து ஒரு மினிஸ்டர் லெவல்லையும் ஒரு மினிஸ்ட்ரி லெவல்லையும் அறநிலையத்துறை அமைச்சகம் அதுக்கு கீழே வர்றதுனால இது கோர்ட்டு கேஸுங்கிற லெவலுக்கு போனாலும் இது அம்பலமாச்சு, உடனே சால்வ் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி கோர்ட்டு வாசப்படியே இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அங்கங்கே தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு கை நீட்டுற கேஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க? ஒரு லஞ்சமற்ற தமிழகமாக எப்படி உருவாக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு தெளிவான ஒரு திட்டமிடல் இருக்கணும். ஒரு கண்காணிப்பு மெக்கானிசம் ஒன்று விஜய் வந்து உருவாக்கணும். அது என்ன செய்ய போகிறான்னு தெரியல, பார்க்கணும். ஜஸ்ட் அவர்கிட்ட அந்த ஐடியா இருக்குது, அந்த இன்டென்ஷன் இருக்குது, பட் அதை செயல்படுத்துகிற முறை தெரியாமல் தவிக்கிறாரா, இல்லை செயல்படுத்தவே முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரா சார்? இப்போ நம்ம மட்டும் இல்லை, ஒரு இன்டென்ஷன் இருக்குது, செயல்படுத்த தெரியலை அப்படிங்கிறது வேற விஷயம். ஏன்னா முதல் தடவையாக விஜய் இருக்கார். முதல்வர் விஜய் உள்பட அத்தனை பேருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான். செங்கோட்டையன் மாதிரி விதிவிலக்கு 1-2 இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான். அவங்களுக்கு புரோட்டோகால் தெரியாது, ப்ரொசீஜர் தெரியாது, எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. இனிமே தான் 1 by 1 ஒவ்வொரு நாளும் கற்றுக்கணும். ஆனால் கூட இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தானே வழிகாட்டணும். யாருமே அவங்கள வழி நடத்த மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களை போட்டு பார்க்குறாங்களா என்னன்னு புரியலை. பல விஷயங்களில் ப்ரொசீஜரல் அண்டு ப்ரோட்டோகால் மிஸ்டேக்ஸ் தொடர்ந்து நடக்குது. இப்போ ரீசண்டாக அமைச்சர் ராஜ்மோகனும் கீர்த்தனாவும் ஃபாரின் போயிட்டு வந்திருக்காங்க. எப்போதுமே ஒரு அமைச்சர்களாக இருக்கிறவங்க, மாநிலத்தில் அமைச்சர்களாக இருக்கிறவங்க ஃபாரின் போகிறதுக்கு முன்னால் ஃபாரின் மினிஸ்ட்ரிட்டேருந்தும் உள்துறை அமைச்சகத்திட்டேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி வாங்கணும். இது வாங்கினதுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து அங்கேயே போக முடியும். இது வந்து அமைச்சர்களுக்கு மட்டும் இல்லை, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே போகணும்னா இதெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும். எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது, 2006-07 அப்போ வந்து இறையன்பு அவர்கள் மலேசியா வந்திருந்தார். மலேசியா வர்றதுக்கு முன்னால் அவர் முறைப்படி மத்திய அரசுலேருந்து, வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சகத்திட்டேருந்து என்னென்ன அனுமதி பெறணுமோ அத்தனையும் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் மலேசியா போனார். இது வந்து சிவில் சர்வன்ஸுக்கும் உண்டு, அமைச்சர்களுக்கும் உண்டு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்போது அந்த மாதிரி அனுமதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுக்குறப்போ இந்த ஸ்பெஷல் அனுமதியின் பேரில் போகிற இவங்களுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாஸ்போர்ட்டின் கீழே தான் இவங்க போயிட்டே வர முடியும். இவங்க டிப்ளமேட் பாஸ்போர்ட்டே வாங்காமல் ரெகுலர் பாஸ்போர்ட்டில் ஒரு அனுமதியும் பெறாமல் ஐஏஎஸ் அதிகாரிகளோடய போயிருக்காங்க, வந்திருக்காங்க. இப்போது இது இவர்களுக்கு தெரியாது, ஏன்னா இவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் ஒன்றும் தெரியாது. ஓகே, கூட போன ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியும்ல, இவங்க ஏன் சொல்லலை? என்ன காரணம்? இல்லாட்டி சொல்லியும் கேட்கலையா? போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் மத்திய அரசு சொன்னால் பார்த்துப்போம். இதை வச்சுட்டு மத்திய அரசோட ஒரு மோதல் போக்கை இது பண்ணிக்கிட்டு ஏதோ மோடி அரசோட ஒரு குஸ்தி போடுற மாதிரி காட்டிக்கலாம்னு நினச்சாங்களே, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இந்த இதில் சரியாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள வழி நடத்த மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு உண்டு. இந்த சந்தேகம் எப்போலேருந்துன்னா, இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு டைம் மோடியை சந்தித்தார் இல்லையா டெல்லியில் வச்சு விஜய், அப்போது அமித்ஷாவை சந்திக்கணும்னு திட்டமிடுறாங்க. அமித்ஷாவை சந்திக்கணும்னு திட்டமிடுறப்போ சாயந்தரம் 5:30க்கு அமித்ஷாவுடைய அலுவலகத்தை தொடர்பு உண்டு. 7 மணிக்கு வந்து மீட் பண்ணலாமா சார் இருப்பாரா அப்படின்னு தமிழ்நாடு ஹவுஸ்லேருந்து கேட்குறாங்க. சார், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரை 7 மணிக்கு பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஜஸ்ட் 5:30 மணிக்கு கால் பண்ணி 7 மணிக்கு நாங்கள் வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குற மாதிரி சார், என்ன சார் 7 மணிக்கு வீட்டில் இருப்பீங்களா, அப்படி இந்த பக்கமாக வரேன், அப்படியே பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்களா. அது மாதிரி அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, ஏன்னா இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. சார், இது உள்துறை அமைச்சருங்க, நீங்கள்லாம் இது பண்ணோம்னா அட்லீஸ்ட் மினிமம் 3 டேஸுக்கு முன்னாலே இமெயில் பண்ணி என்ன பர்பஸ்க்காக வரீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வர்றப்போ எத்தனை காரு கூட வரும், அதில் எஸ்காட்டு என்ன ஏது இவ்வளவு சொல்லணும். ஏன்னா அந்த அந்த அவருடைய அமித்ஷா பங்களாவுக்கு முன்னால் நீங்கள் எத்தனை கார் கொண்டு அத்தனை கார் நிறுத்துறதுக்கான இடத்துலேருந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம். அதை நாங்கள் ஒழுங்கு பண்ணி வைக்கணும். இவ்வளவு இருக்குது.
மினிமம் 3 days முன்னாலேயே காண்டாக்ட் பண்ணோம். நீங்கள் 5:30 மணிக்கு காண்டாக்ட் பண்ணி 7 மணிக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா. இத்தனைக்கும் அன்னைக்கு தலைமைச் செயலாளர் சாய்குமார் அங்கே வந்திருக்காரு. இப்போ சாய்குமார் கைட் பண்ணலையா? இல்லாட்டி கைட் பண்ணி இவங்க கேட்காம இருக்காங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒன்றுங்க, நான் ஒரு சந்தேகப்படுறேன். தலைமைச் செயலகம் அந்த அளவுலேயே விஜய் மினிஸ்ட்ரிக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு முரண் இல்லாட்டி இணக்கமின்மை போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் யூகிக்கிறேன். மேபி ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால அந்த ஜெல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதா சார்? ஜெல் ஆகுது. அதாவதுங்க இதில் என்னங்க ஜெல் இருக்குது? நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ரைட்? அதே நேரத்தில் அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இங்கேயே பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. உங்களுக்கு தெரியலைன்னா அவங்க சொல்கிறத கேட்க வேண்டியது தானே. சொன்னதை கேட்கறதுல என்ன பெரிய ஜெல்லாக வேண்டியிருக்கு? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது தலையாட்டு போக வேண்டியது தானே. இல்லாட்டி இன்னொரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, கடந்த ஒரு 59 வருஷங்களா டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்கு. அது 7 முறை ஏடிஎம்கே ஆட்சி செஞ்சுருக்கு, 6 முறை டிஎம்கே ஆட்சி செஞ்சுருக்கு. அப்போது அப்படியே குரூம் ஆகி இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இருக்கு இல்லையா, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களில் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸுங்கிற ஒரு மனப்பான்மை, அப்படி ஒரு ஸ்பிளிட்டே இருக்கு. இப்போ 2 பேருக்கும் பொது எதிரியா விஜய் உருவெடுத்திருக்கிறதுனால இந்த 2 தரப்பு ஐஏஎஸ் அதிகாரிகளும் சும்மா விஜய் மினிஸ்டர்ஸை மாட்டி விடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு ப்ராப்பராக கைட் பண்ணாமல் விடுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் என் யூகம்தான். ஏன்னா இந்த மாதிரி கீர்த்தனா இவங்கெல்லாம் பெர்மிஷனே வாங்காமல் போகிறாங்கன்னா இதை இப்படித்தான் யூகிக்க முடியும். இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு இப்போ இன்னும் லேட் ஆகுமா, இல்லை இது எப்படி சார்? இப்போ இதே மாதிரி போயிட்டு இருந்தா இது வந்து மாநிலத்துக்கும் வந்து பிரச்சனை, அந்த அரசுக்கும் பிரச்சனை அப்படின்னு சார். இது என்னன்னா, அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு தான், ரைட்டா? இது 108 எம்எல்ஏக்கள் கொண்டது. இப்போது அதில் ஏடிஎம்கே வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, நிறைய எப்படியெல்லாம் குழப்பாயிருக்கு. இன்றைக்கி தேதிக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா 119 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான் இருக்குது. மெஜாரிட்டிக்கு தேவை 118, கூடுதலாக 1 தான். அவங்க மலை போல் நம்பிக்கிட்டு இருக்கிறது இடைத்தேர்தல். ஆனால் அந்த இடைத்தேர்தலுக்கும் இப்போ தடை விதித்திருக்கிறது நீதிமன்றம், அதுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க. அதே போல் இப்போ கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இவங்களுடைய அதிமுக உறுப்பினருடைய ராஜினாமாவை உடனடியாக எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? ஏற்கனவே அது சம்மந்தப்பட்ட விசாரணை, ஏற்கனவே அவங்க வந்து கொறடா உத்தரவை மீறி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்தது, அது தொடர்பான விசாரணை நிலுவையில் இருக்கிறப்போ எப்படி உங்களுடைய ராஜினாமாவை நீங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டு சட்டப்பேரவையினுடைய செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. ஸோ இந்த கோர்ட்டு கேஸு இது முடிஞ்சு என்னைக்கு இடைத்தேர்தல் நடக்க என்னன்னு தெரியலை. ஸோ இடைத்தேர்தல் நடக்கிறத எப்படியோ தள்ளி போய்கிட்டே இருக்குது. இவங்க எதிர்பார்த்த மாதிரி இம்மிடியட்டாலாம் இடைத்தேர்தல் நடக்காது போல இருக்கு. ஆனால் தாவேக்கா எதிர்பார்த்து கொண்டிருப்பது இடைத்தேர்தலை தான், இதைத்தான். இதுக்கு இடையில இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கரூரில் விஜய் பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். அதாவது டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படிங்கிறத இல்லைன்னு இந்த இடைத்தேர்தலில் உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னார். ஆக்சுவலாக விஜயனுடைய எழுச்சியின் காரணமாக இந்த 2 கழகங்களும் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் வந்து மாட்டியிருக்கு. இந்த 2 கழகங்களுடைய இருத்தலே ஆபத்தில் இருக்குது. இல்லை அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கட்சியிலிருந்து 2nd லைன் லீடர்ஸு 3rd லைன் லீடர்ஸ் வெளியில் வராங்க, தாவேக்கால இணைகிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிஎம்கே அப்படின்னு எடுத்துட்டா, டிஎம்கேலேருந்தும் ஆட்களை இழுக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்குன்னு அவங்களே குற்றம் சாட்டுறாங்க. கவர்னரை பார்த்து ஆர்எஸ் பாரதி புகார் கொடுக்குறாரு. அனிதா ராதாகிருஷ்ணனை சேர சொல்லி வற்புறுத்தினாங்க. நாகர்கோவில் ஆஸ்டினை இங்கே வர சொல்லி வலை வீசினாங்க. அதே போல் வேப்பனஹள்ளி சீனிவாசன் எம்எல்ஏவை அவங்க வந்து இங்கே வர சொல்லி தூது விட்டாங்க. இவ்வளோ நடந்துட்டுருக்கு, குதிரை பேரம் நடக்குதுங்கிறாங்க. இதை தாண்டி
டிஎம்கே கூட இருந்த முக்கியமான கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் அவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டிஎம்கே நிராயுதபாணியா ஒற்றை மரமாக இருக்கிறது. ஆக 2 கழகங்களும் ஒரு பெரும் ஆபத்தில் சிக்கி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 பேருக்கு இடையில ஒரு இணக்கப்பாடும் ஒத்துழைப்பும் நிச்சயமா வரும். இதுதான் அரசியல்ங்கிறது. இப்போ இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா, என்னுடைய யூகத்தை சொல்கிறேன், இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா ஏடிஎம்கே நிற்கக்கூடிய இடங்கள்ல டிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தாது. டிஎம்கே நிறுத்தக்கூடிய இடங்களை ஏடிஎம்கே தன் கேண்டிடேட்டை நிறுத்தாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்வே ஆகக்கூடிய விஷயம் என்ன, அந்தந்த கேடர்ஸுக்கு ஏடிஎம்கே போட்டியிடுகிற இடத்துல டிஎம்கே காரங்களும் ஏடிஎம்கேக்கு போட்டுருவாங்க. அதே போல இங்க போட்டுருவாங்க. இப்படி ஒருங்கிணைந்தால்தான் தாவேகாவை வீழ்த்த முடியும். அப்படித்தான் அநேகமா ஸ்ட்ராட்டஜி உருவாகும். இதை எதிர்பார்த்து தான் நீங்க இடைத்தேர்தலில் நீங்க ஒண்ணுக்கு ஒன்று கைகோர்க்காம இருப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆனா இல்ல, நமக்கு என்ன கேள்வினா, இப்படி கேட்கறதுக்கான தார்மீகம் விஜய்க்கு என்ன இருக்குங்கிறதா. ஏன்னா தீய சக்தியின் டிஎம்கே அடையாளப்படுத்தி அதன் மூலமாக ஓட்டு பெற்ற விஜய் கடைசியில் டிஎம்கே ஓட்டுகளை வாங்கின்னு அந்த கூட்டணியில் இருந்து ஜெயித்த கட்சிகளை தன் பக்கம் கொண்டு வந்து அதன் மூலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றுக்கு வரைக்கும் டிஎம்கேயோட யார் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க தான் இன்னைக்கு தாவேகா பின்னால இருக்காங்க. இப்போ டிஎம்கே கூடவே இருந்த அத்தனை பேரையும் நீங்க கொண்டு வரலாம்னா தங்களுடைய சர்வைவலுக்காக ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் நெருங்கி வர்றது என்ன பிரச்சனை? இப்போ அதைத்தான் ஒரு பெரிய இது மாதிரி ஆபத்து மாதிரி நிர்மல்குமார் சொல்லுகிறார். இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் டிஎம்கேயோடய இருந்த கட்சிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு எந்த விதத்துலையும் கூச்சப்படலை. தீய சக்தின்னு அதே போல் தீர்ந்து போன சக்தின்னு ஏடிஎம்கே சொன்னீங்க. அந்த கட்சியிலேயே இன்னமும் இருந்து கொண்டிருக்க சிவி சண்முகம் வீட்டுக்கு முதல்வர் விஜய் போகிறார். அவர் போறதுக்கு முன்னால சோஃபா போகுது, அதுக்கு நீங்க வெக்கப்படலை. அதே போல அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகளை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள், அதற்காக நீங்க வெக்கப்படலை. அப்படிங்கிறப்ப தங்களுடைய சர்வைவலுக்காக ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் ஒர்க் கீழே, ஒரு குறிப்பிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் கீழே டிஎம்கே ஏடிஎம்கே நெருங்கி வந்தால் இதுல என்ன பிரச்சனை? இதுவும் தான் அரசியல். அது அரசியல் ராஜதந்திரம்னா இதுவும் தந்திரம் தான், ராஜதந்திரம் தான். இப்போ அதைத்தான் அவர் விஜய் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த விதமான ஒரு ஒருங்கிணைப்பு டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இடைத்தேர்தல் எதிர்பார்க்கலாம் இல்லை அப்படி. ஆனால் இடைத்தேர்தல் நடக்கணுமே, அதுக்கு இடைத்தேர்தல் இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ இதுக்கு இடையில டிஎம்கே திடீர்னு தாவேகாவோட குதிரை பேரம் பேசினாங்கன்னு அது ஒன்று கிளம்பி இருக்குல்ல. இப்போ இளையராஜான்னு சொல்லி ஒரு எம்எல்ஏட்ட அவங்க பேசினாங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? அதை எப்படி நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? இடைத்தேர்தல் அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது, இம்மிடியட்டாக நடக்கும் போல தெரியல. இடைத்தேர்தல் நடந்து ஒருவேளை கம்ப்ளீட்டாக அவங்க ஜெயிச்சு ஒரு மெஜாரிட்டியை நோக்கி பக்கத்தில் நெருங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தாவேக்காவை நீங்கள் பிடிக்க முடியாது. அப்போது இந்த இடைத்தேர்தல் நடக்கிறதுக்குள்ள தாவேக்காவை க்ளோஸ் பண்ணோம், இந்த கவர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஎம்கே முயற்சி செய்கிறது. ஏன்னா ஏடிஎம்கே காட்டி டிஎம்கேக்கு தான் ஆபத்து அதிகம். ஏன்னா இன்னைக்கு எந்தெந்த மினிஸ்டர்ஸ் யார் யார் மேலெல்லாம் வழக்குகள் பாயுதுன்னு பாருங்க. இப்போ ஏவா வேலுவை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போல யார் யாரெல்லாம் அவங்க வளைப்பாங்க? ஸோ டிஎம்கே முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு தான் அதிக ஆபத்து இருக்கு, இவ்வளவும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஆட்சி எந்நேரமும் கவிழலாம், 3 மாசத்துலயோ இல்லை 6 மாசத்துலயோ கவிழான்ற அப்படின்னு ஸ்டாலின் சொல்றதுல ஒரு அர்த்தம் உண்டுன்னு சொல்றேன். அந்த மாதிரியும் 3 மாசத்துல கவுந்துரும் நான் நினைக்கல. அதுக்கான வேலை ஆனால் அப்படி சொல்லலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, அப்படி கவிழ்வதற்கு பிஜேபி கூட ஒருவேளை துணை நிற்கலாம். இதுதான் முக்கியமான மெசேஜ். என்னன்னா பிஜேபி பார்லிமெண்ட்ல பல முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றக்கூடிய வேகத்தில் இருக்கு. குறிப்பாக மக்களவை தேர்தலில் தொகுதி மறுசீரமைப்பு, மகளிர் இடஒதுக்கீடு, இப்படி பல முக்கியமான மசோதாக்கள்.
இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். 2/3 மெஜாரிட்டி லோக்சபாவில் வேணும். ஆனால் அந்த மெஜாரிட்டி இல்லை. இப்போ ஓரளவு இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் உடைஞ்சு அதில் ஒரு பிரிவினர் தனி கட்சியாக மாறி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. அதே போல் நீங்கள் உத்தவ் தாக்கரேனுடைய எம்பிக்கள் 9 பேரில் 6 பேர் பிரிஞ்சு அவங்க பிஜேபி ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார். இப்படி பல பேர் வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கு. இப்போ ஒருவேளை டிஎம்கேனுடைய எம்பிக்கள் அத்தனை பேரும், அதே போல ஜெகன்மோகன் ரெட்டி எம்பிக்கள் அத்தனை பேரும் பிஜேபியினுடைய அந்த மசோதாக்களை பில்ஸை ஓகே பண்ணுறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் அநேகமாக இந்த மசோதாக்கள் தாக்கலாயிரும், பாஸ் பண்ணிடலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ டிஎம்கேக்கு என்ன விஷயம், என்ன பிரச்சனை? தாவேக்கு ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தலைவலி. அவங்களுடைய ஊழல் புகார்கள் மற்றது எல்லாத்தையும் கொடைவாங்க. அப்படி உச்சகட்டம் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் தூக்கினது. இப்படி நிறைய இருக்கு. அப்படி பிஜேபிக்கு என்ன தேவை? அவங்க கொண்டு வரக்கூடிய பில்ஸ் பாஸ் ஆகணும், அதுக்கு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டுன்னு வர்றப்போ நீங்கள் டிஎம்கேல விட முடியாது. டிஎம்கேல மோர் தென் 20 எம்பிஸ் சப்போர்ட் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கீழே வந்தா இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது இருக்கு, அந்த பல முடிச்சுகள்லாம் இருக்கு. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு தேதியில விஜய் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு கயிற்றுல நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான். இப்படி ஆகலாம், அப்படி ஆகலாம். இன்னொரு புறம் திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ந்து வழக்கு பதிவுகள் நடந்துட்டு இருக்கு சார். அந்த திமுக அமைச்சர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரு ஸ்டாலின் அவர்களோடும் திரு உதயநிதி அவர்களும் நெருக்கமாக இருந்தார். திரு செந்தில் பாலாஜி இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், அன்பில் மகேஷா இருக்கட்டும், அனிதா ராதா, இவர்கள் எல்லாமே அவங்களும் ரொம்ப க்ளோஸில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். ஸோ இதன் மூலயமா திரு ஸ்டாலின் அவர்களையோ திரு உதயநிதி அவர்களையோ மிரட்டுறாரா விஜய் அப்படின்னு பார்க்கலாம். க்ளோஸாக இருக்கிறதுனே பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக தவறான பார்வை. க்ளோஸ் கிடையாது. டிஎம்கேனுடைய கேஷ் கவ்வா, பனங்காட்சி மரமா எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காங்களோ அவங்களா கரெக்டா குறி வச்சு கொத்துறாங்க. இப்போ டிஎம்கேனுடைய கற்பக விருட்சமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நார்த்தில் ஏவா வேலு, அதே போல் கொங்கு மண்டலம்னா செந்தில் பாலாஜி, நீங்கள் சவுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூர்த்தியை பற்றி இன்னைக்கு தான் நிர்மல்குமார் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது என்ன மூர்த்தி. அதே போல் திருச்சி மண்டலம் KN நேரு. இந்த விதமான கேஷ் கவ்வா பிடிக்கிறாங்க. யார் யார் டிஎம்கேடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பண ரீதியாக டிஎம்கேடைய தலைவிதியும் வெற்றியும் தீர்மானிக்கிற இடத்துல இருந்தாங்களோ அவங்களையே சுற்றி வளைக்கிற வேலையை தாவேக அரசு செய்து கொண்டிருக்கு. அதாவது இதன் மூலயமா எதுக்காக இது உண்மையிலேயே இது விசாரணை நடத்தி அவர்கள் கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை சும்மா மிரட்டலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அதிமுக திமுக இருக்கும்போது ஜஸ்ட் மிரட்டி இல்லை. அதாவது அது நம்ம போக போகத்தான் பார்க்கணும். ஏன்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் லீகல் ப்ரொசீடிங்ஸுங்கிறது எப்போதும் ஆரம்பித்த உடனே முடியக்கூடிய விஷயமே இல்லை. ஒவ்வொன்றும் ஆரம்பித்து எத்தனையோ வருஷங்கள் ஆகும். தீர்ப்பு என்றைக்கோ ஒரு நாள் வரும். இப்படி என்ன இப்போ பொன்முடி மேலே போட்ட கேஸுக்கு என்னைக்கு தீர்ப்பு வந்தது? அதே போல் சசிகலா ஜெயலலிதா மேலே போட்ட கேஸு 19 வருஷம் நடந்திருக்கு. அது எத்தனையோ காலமாகும். அது ஜுடிஷியல் ப்ராசஸ். அதில் யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஜுடிஷியல் ப்ராசஸே அப்படித்தான். ஆனால் அவங்க கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி கோர்ட்டுடைய அந்த பர்வியூ கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இனிமேல் அவங்க படி ஏறிக்கிட்டே இருக்கணும். கோர்ட்டு கேஸுன்ட்டு அவங்க ஏறி இறங்கி பதில் சொல்லணும். பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. விசாரணையை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுகிறேன் சார். தகவலுக்கு நன்றி சார். நன்றி.